டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுக்கிற சங்கர் சாருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரா? அண்ட் ரஜினி சாருக்கும் ஒரு வெற்றி படம் தேவைன்றதுனால இந்த கூட்டணி மீண்டும் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியே என்னால் புரிஞ்சிக்க முடியல கண்ணன். ரஜினிக்கும் ஒரு வெற்றி தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்ததுன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். இது வரைக்கும் ஜெயிலர் திரைப்படத்தினுடைய வரலாற்று சாதனை வேறு எந்த படத்தாலும் முறியடிக்கப்படலை. அப்படி ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்க ரஜினிகாந்துக்கு ஒரு வெற்றி படம் தேவை அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி தான் சங்கரும் அவருடைய 1-2 திரைப்படங்கள் தோல்வி படங்களாக அமைந்து விட்டதுனால ரஜினிகாந்தோடு இணைந்து தான் அவர் வெற்றி படம் கொடுக்கணும் அப்படின்னு என்ன அவசியம் இருக்குது? ரஜினிகாந்த் இல்லாமலும் கூட ஒரு வெற்றி படத்தை சங்கர் தரலாம் இல்லையா? தேடினேன் வந்தது திரைப்படத்தினுடைய கண்டென்ட் எப்போ படமாக எடுத்தாலும் வெற்றி அடையக்கூடிய ஒரு கண்டென்ட். ஆனால் அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன டைமில் வெற்றி படமாக அமைஞ்சதான்னு கோயம்புத்தூர்லேருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. நீங்கள் அந்த படத்தை எந்த அளவு ரசிச்சிருக்கீங்க அப்படின்றத உங்களுடைய கேள்வியை படித்து பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற தேடினேன் வந்த திரைப்படம் அந்த அளவுக்கு வெற்றி படமாக அந்த படம் வெளியான காலகட்டத்திலே அமையலை. ராவுத்தர் சாரை விட்டு கேப்டன் விஜயகாந்த் சார் பிரிஞ்சது அவருக்கு வளர்ச்சியா அல்லது வீழ்ச்சியான்னு சாத்தூர்லேருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு தளபதியை போல செயலாற்றியவர் தான் இப்ராஹிம் ராவுத்தர். அப்படி இருக்க அவர்களுடைய பிரிவு எப்படி வளர்ச்சிக்கு வழிவகுக்கும்? தயாரிப்பாளர்களுக்கு ஏற்படுற நஷ்டத்தை ஈடு செய்கிற வகையில் ஒரு அமைப்போ அல்லது இன்சூரன்ஸோ இருந்தால் பல நல்ல தயாரிப்பாளர்கள் உருவாவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அரசாங்கமோ அல்லது திரைப்பட சங்கங்களோ இதை பண்ணால் நல்லா இருக்குமே. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு நியூயார்க்லேருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. திரைப்பட படப்பிடிப்பில் ஏதாவது விபத்து ஏற்பட்டால் அதற்கான நஷ்டஈட்டை இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வழங்குவார்களே தவிர ஒரு திரைப்படம் நஷ்டம் அடைஞ்சால் எப்படி இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் அதற்கு நிதி உதவி வழங்குவாங்க? தக்லைஃப் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் சொன்ன ஸ்டேட்மெண்ட்னால கர்நாடகாவில் படம் ரிலீஸ் ஆகிறதுல ஏதாவது பிரச்சனைகள் வருமா? அண்ட் அவரை சொன்ன ஸ்டேட்மெண்ட் பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு தக்லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் திரையிட அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலை அங்கே இருக்கின்ற சிலர் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் பட வெளியீட்டுக்கு முன்னால் இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட்டு விடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இலங்கை தமிழ் நடிகர்களோ அல்லது பாடகர்களோ தமிழ் சினிமாவில் நடிச்சோ பாடியோ இருக்காங்களா? அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுடைய பெயர்களை சொல்ல முடியுமா? அண்ட் அவங்க ஏன் பெரிய எண்ணிக்கையில் பிரபலமாகலன்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. இலங்கையில் உள்ள தமிழ் நடிகர்களோ அல்லது தமிழ் பாடகர்களோ தமிழ் திரைப்படங்களிலே மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டதாக எனக்கு தெரியல. ஏஸ் திரைப்படத்துக்கு மிக்சட் ரிவ்யூஸ் வந்திருந்தாலும் பொதுவான ஆடியன்ஸ் ஏஸ் திரைப்படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த திரைப்படம் நடிகர் விஜய் சேதுபதிக்கு வெற்றி படமாக அமைஞ்சதான்னு மலேசியாவிலிருந்து சுவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. ஏஸ் திரைப்படத்தை பொறுத்தவரையிலே அந்த படம் விஜய் சேதுபதிக்கும் வெற்றி படமாக அமையல, அந்த படத்துடைய தயாரிப்பாளர்களுக்கும் வெற்றி படமாக அமையல. பூரி ஜெகநாத் இயக்கத்தில் நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் எஸ் ராஜமௌலி சாரனுடைய தந்தையான விஜயேந்திர பிரசாத் எழுத்துல ஒரு படம் உருவாக இருக்கிறதா சொல்றாங்களே, அது உண்மையா? அந்த திரைப்படம் தமிழ்ல உருவாகுதா அல்லது தெலுங்குல உருவாகி தமிழ்ல டப்பிங் பண்ணப்படுமான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. பூரி ஜெகநாத்துடைய இயக்கத்தில் உருவாக இருக்கின்ற விஜய் சேதுபதியுடைய படத்துக்கு எஸ் ராஜமௌலியுடைய தந்தை தான் கதை எழுதுகிறார் அப்படின்றது உண்மைதான். அந்த படம் தமிழ் தெலுங்கு ஆகிய இருமொழியில் படமாக்கப்படுகிறது. எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படத்துக்கு நீங்க தான் பிஆர்ஓ. அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பின் பொழுது நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அல்லது மறக்க முடியாத சம்பவங்களை ஷேர் பண்ண முடியுமான்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படம் உருவான காலகட்டத்தில் நான் பல திரைப்படங்களுக்கு பத்திரிகை தொடர்பாளனாக பணியாற்றி கொண்டிருந்தேன். அதனால் அந்த படத்துடைய படப்பிடிப்பு கூட பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 5 அல்லது 6 நாட்கள் தான் போயிருப்பேன். அதனால தான் அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது நடைபெற்ற சம்பவங்களை பற்றி உங்ககிட்ட என்னால் பகிர்ந்து கொள்ள முடியல. நடிகர் சத்யராஜ் பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அவர் எப்போ சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கலாம்னு சென்னையிலிருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. சமீபத்தில் சத்யராஜ் கிட்ட தொலைபேசி வாயிலாக பேசி கொண்டிருந்தேன். இப்போ நடிக்கிற படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ சத்யராஜ் குறிப்பிட்டு சொன்ன படம் சூரிய நடிக்கின்ற மண்டாடி என்ற திரைப்படம். அந்த படத்தினுடைய கதை அமைப்பே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சூரியனுடைய கதாபாத்திரமும் ரொம்ப புதுசாக இருக்குது. அந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நான் நடிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் அது அப்படின்னு என்கிட்ட சொன்னார் சத்யராஜ். மிக விரைவிலேயே சாய்வு சித்ரா நேர்காணலிலே அவர் இடம் பெறுவார். தமிழ் திரைப்படங்களில் நடித்த முதல் பட்டதாரி நடிகர் நடிகை யாருன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. தேனிலவு படத்திலே 2வது கதாநாயகி அறிமுகமாக இருந்த வசந்தி தான் தமிழ் சினிமாவுடைய முதல் பட்டதாரி நடிகை. நடிகர் மனோஜ் பாரதிராஜா நடிச்சு ஏதாவது திரைப்படங்கள் வெளிவராமல் இருக்கான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. மனோஜ் பாரதிராஜா நடித்து வெளிவர வேண்டிய படங்கள் எதுவும் இருப்பதாக தெரியல. சார், இந்த புகைப்படத்தை பற்றி சொல்லுங்க. உலகநாயகன் கமல்ஹாசன் சார்னால எப்படி மேடையில் நிற்க முடியுதுன்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. அபூர்வ சவல் படத்திலே அந்த அப்பு கதாபாத்திரம் எப்படி படமாக்கப்பட்டது அப்படின்றத பற்றி கமல்ஹாசன் ஒரு டாக்குமெண்ட்டே எடுத்து வச்சிருக்காரு. ஆனால் என்ன காரணத்தாலும் அதை இது வரைக்கும் வெளியிடலை. இப்போ நீங்கள் கேட்டிருக்கிற இந்த ரகசியத்தை பற்றி நான் சொன்னால் அதை பற்றி சொல்ல வேண்டி வரும். அதனால் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வதை தவிர்க்கிறேன்.
நடிகர் ராஜேஷ் இறந்ததுக்கான காரணம் என்ன அண்ட் ராஜேஷ்னு சொல்லும் பொழுது உங்களுடைய நினைவுக்கு வர முதல் விஷயம் என்ன, அவர் நடிப்புல வெளிவந்த முதல் திரைப்படம் அண்ட் கடைசி திரைப்படம் என்னன்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. ராஜேஷுக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தன, அதுதான் அவருடைய மறைவுக்கு காரணம். ராஜேஷை பொறுத்த வரைக்கும் ராஜேஷ் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய நினைவுக்கு வருவது அவருடைய எளிமை தான். இத்தனை திரைப்படங்கள் நடித்தோம், எல்லோருடனும் மிகவும் சகஜமாகவும் எளிமையாகவும் பழகக்கூடிய ஒரு மனிதராக இருந்தவர் தான் ராஜேஷ். அவர் நடிப்பிலே வெளியான முதல் திரைப்படம் கன்னிப்பருவத்திலே அவர் நடித்த கடைசி திரைப்படமாக மெர்ரி கிறிஸ்மஸ் என்ற திரைப்படம் அமைந்தது. 200 கோடிக்கு மேல வசூல் பண்ண ரெட்ரோ திரைப்படத்தினுடைய வெற்றி கூட்டணி மீண்டும் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பெல்ஜியம்ல இருந்து ஹரிகுமார் லட்சுமணன் கேட்டிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜனுடைய ரெட்ரோ படத்திலே சூர்யாவுடைய நடிப்புக்கு மிகப்பெரிய வரவேற்பு ரசிகர் மத்தியிலே கிடைத்திருக்கிறது. அவருடைய நடிப்பு அந்த படத்தில் மிகச்சிறப்பாக அமைந்திருப்பதாக இன்று வரை பல ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால மீண்டும் கார்த்திக் சுப்ராஜோடு இணைந்து சூர்யா பணியாற்றுவதில் என்ன தடை இருக்க முடியும்? மிஸ்கின் சாருடைய அடுத்த ஹீரோ யாருன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. மிஷ்கினுடைய இயக்கத்திலே விஜய் சேதுபதி நடித்துள்ள ட்ரெயின் திரைப்படம் இன்னும் வெளியாகல. அந்த படம் வெளியானதுக்கு பின்னால் தான் தன்னுடைய அடுத்த படம் என்ன என்பதை பற்றியும் தன்னுடைய அடுத்த படத்தினுடைய கதாநாயகன் யார் என்பதை பற்றியும் மிஷ்கின் முடிவு செய்வார். சரி, ஹிந்தி திரைப்படத்தை முதலாக இயக்குன தமிழ் இயக்குனர் யாருன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. இந்தி திரைப்படத்தை இயக்கிய முதல் இயக்குனர்னா சந்திரலேகா என்ற பிரம்மாண்டமான படத்தை தமிழ் சினிமாவுக்கு தந்த SS வாசன் தான். அடுத்து இன்று ஒரு தகவல். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் இறந்ததுக்கு பின்னால் தான் அவரை பற்றிய சிறப்புகள் எல்லாமே வெளியே தெரியும். கே பாலச்சந்தருடைய மகனான பால கைலாசம் எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க ஒரு அற்புதமான மனிதர் என்பதை பற்றி அவர் இருக்கும் வரை எனக்கே தெரியாது என்பதுதான் உண்மை. அவர் இறந்ததுக்கு பின்னாலே அவரை பற்றி அத்தனை தகவல்கள் வெளிவந்தன. எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற ஒரு உதவி இருக்கிறார், கை கொடுத்திருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் பக்கம் பக்கமாக பல பேர் எழுதினார். இப்போ 2 நாட்களுக்கு முன்னாலே இறந்த ராஜேஷ் பற்றியும் அப்படித்தான் ஒரு தகவல் சமீபத்திலே எனக்கு கிடைத்தது. ராஜேஷுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அவருடைய இல்லத்துக்கு நான் சென்றிருந்தேன். இப்போ ராஜேஷ் அறிமுகமான கன்னிப்பருவத்திலே படத்திலே நடனமாடிய சில நடன பெண்மணிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு வாரத்துக்கு முன்னால் கன்னிப்பருவத்திலே படத்திலே நடனமாடிய அத்தனை நடன பெண்மணிகளையும் GRT ஹோட்டலில் அழைத்து அவர்களுக்கு ஒரு மாபெரும் விருந்து கொடுத்திருக்கிறார் ராஜேஷ். நாங்களே எத்தனையோ கதாநாயகர்களோடு நடிச்சிருக்கோம், ஆனால் எந்த கதாநாயகனும் எங்களை அழைத்து விருந்து கொடுத்து இப்படிலாம் எங்களை பாராட்டியதில்லை என்று கண்கலங்க என்னிடம் குறிப்பிட்டார்கள் அந்த நடன பெண்மணிகள். ராஜேஷ் என்ற அந்த அற்புதமான மனிதர் எப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானியாக இருந்தார் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. முதல் கம்போசிங் நான் பார்த்தது அப்பா பாட்டு எழுதுனது வந்து அண்ணன் தம்பி. அப்பாவுடைய ரொம்ப ஒரு கஷ்டமான பீரியட் வேறு அது. அப்போ தான் ஃபஸ்ட்டு அப்படியே அவங்க வாசிக்க சொல்லிகிட்டே வர்றாரு, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்து ஒன்று சொன்னேன் என்னென்ன. அப்பா வீட்டுக்கு வந்து நிறைய கலைஞர்கள் வந்து விருந்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். விருந்துக்குன்னு இல்லை, நிறைய பஞ்சாயத்து. ஒரு மிகப்பெரிய நடிகை நைட்டு வந்து அப்பாட்ட வந்து பேசுது. சந்திரபாபு வந்து திடீர்னு ஒரு நாள் வந்தார், கலைஞர் he never drinks in a company, யாரோடையும் சேர்ந்து குடிச்சதில்லை. அப்படியா? ஆமாம். ஒரு கட்சிக்காரங்க ஒரு 4 பேர் ஒரு நாள் வந்துட்டு நான் குடிச்சே ஆகணும்னு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.